Hello friends, welcome back to Play Tamil Dubs. இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நம்ம தமிழ் டப்பில் என்னென்ன மூவிஸ்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு அது எல்லாத்தையும் இன்றைக்கி ஒரு வீடியோ நம்ம பார்த்துலாம். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங் நம்ம புச்சர்ஸ் கிராசிங்னு சொல்லிட்டு இப்போ ஒரு படம் இருக்குது, நம்ம 2022 ரிலீஸ் ஆனது. அதில் மெயினாக நம்ம நிக்கோலஸ் கேஜ் தான் உள்ளே நடிச்சிருப்பார். அண்டு ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிக்கோலஸ் கேஜ் ஃபுல்லாகவே பேக் டு த ஃபார்ம்னு கூட சொல்லலாம். ஏன்னா நடுவில் ஏதோ செம்ம பேர் டவுன்ஃபால் ஆட்டம் ஒன்று ஆச்சு. பட் அதுக்கப்புறமா நல்ல யூனிக்கான மூவிஸோட அண்டு அவரே தானே வந்து ரீஇன்வெஸ்ட் பண்ணுற மாதிரியான மூமெண்ட் இப்போது க்ரியேட் ஆகிருக்கு. அண்ட் அதில் இந்த படத்தை தான் பயங்கரமாக பாராட்டியிருந்தாங்க. ஸோ IMDbல 5.6 தான் ரேட்டிங் தந்திருக்காங்க. அதுக்கு நிறைய ரீசன் இருக்குது. ஏன்னா இது டோட்டல் ஒரு வெஸ்டர்ன் ஸ்லோ ட்ராமா அண்டு ஒரு வைல்ட்னஸ் கேட்டகிரியான மூவின்னு சொல்லலாம். அதில் மெயின் நம்ம ஹீரோ ப்ளஸ் ஒரு இன்னொருத்தர் சின்ன பையனாட்டம் இருப்பான் டீனேஜ் கேட்டகிரியில். அவனை தூக்கி அவங்க ஒரு ஹண்டிங்காக வந்து வெளியே போவாங்க. அண்ட் அந்த ஹண்ட்டில் என்ன நடக்குது அதை வந்து அப்படியே ஸ்லோ ஃபேஸிங்கோட படத்தில் காமிச்சிருப்பாங்க. பட் உங்களுக்கு இந்த மாதிரி ட்ராமா அண்ட் கொஞ்சம் நேச்சுரல் அந்த மாதிரி பிடிக்கும்னா இந்த படம் ஹைலி ரெக்கமெண்டட், டெஃபினட்டாக பாருங்கள். உள்ள ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ்லாம் கொஞ்சம் பீக் லெவலில் பண்ணியிருக்காங்க. பட் இந்த படம் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபேஸிங் இருக்காது, ரொம்பவே ஸ்லோ பர்ன் ஆட்டம் போயிட்டுருக்கும். ஸோ அந்த ஒரு கண்டிஷன் மட்டும்தான். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இஸ்ரேலுன்னு சொல்லிட்டு ஒரு மூவி இருக்குது. அண்ட் இந்த படம் 2024 ரிலீஸ் ஆனது தான். அண்ட் இதை வேறு நம்ம தமிழ் டப்டோட ரிலீஸ் பண்ணியிருக்காங்களா. ஆக்சுவலி படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நோ டயலாக்ஸ் ஆன ஒரு மூவி. படத்தில் ஒரு டைலாக் கூட கிடையாது. அண்ட் இது ஏன் வந்து மல்டி டப்புன்னு சொல்லி ரிலீஸுன்னு தெரில, அது அவங்க டேரெக்டாகவே சொல்லியிருக்கலாம். ஸோ பை த இப்போதைக்கு IMDbல 5.4 அண்ட் நம்ம ப்ரைம் வீடியோவில் அவைலபிளாக இருக்குது. படத்தோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபாரஸ்ட் லொக்கேஷனாக நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு யூனிக்குன்னு சொல்ல முடியாது, ஒரு கல்ட் ஆட்டம் ஒன்று சொல்லலாம். அவங்க வந்து சில விஷயத்த வந்து ப்ரே பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்காக சில ஹியூமன்ஸ் எல்லாம் வந்து இந்த பலி தருவாங்களா அந்த மாதிரி. அண்ட் அதில் நம்ம மெயின் ஆக்ட்ரஸை ஒரு இடத்துலேருந்து பிடிச்சி அண்டு ஒரு ஹாரர் மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அது ஜாம்பியா இல்லை டெவிலான்னு சொல்லிட்டு அது நீங்களே பார்த்து ஜட்ஜ் பண்ணலாம். பட் இந்த மாதிரி ஹியூமன்ஸை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுனால அண்டு இவங்க அதுலேருந்து தப்பிச்சுட்டு திருப்பி இந்த என்டையர் கல்ட்டே வந்து எப்படி டெமாலிஷ் பண்ண போகிறாங்க அதெல்லாம் பாருங்கள். கடைசியில் ஒரு விஷயத்தை காமிச்சிருக்காங்க. அதை இன்னும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அது வேறு மாதிரி முடிப்பாங்கன்னு. பட் அது அப்படியே அங்கேருந்து அப்படியே கட் பண்ணிட்டாங்க. பை த வே இந்த படம் நாட் ஃபார் ஆல்னு சொல்ல முடியாது. எனக்கு பொறுத்த வரைக்கும் இது ரொம்பவே பிலோ ஆவரேஜான ஒரு மூவி தான். என்ன அவங்க கொஞ்சம் யூனிக்காக ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த நோ டயலாக் ஆட்டம் ட்ரை பண்ணியிருக்காங்க. அகைன் இன்ட்ரெஸ்டட் இருந்தால் அண்ட் பியூர் ட்ராமா மாதிரி நீங்கள் பார்க்கணுன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஹாரர்னு சொல்லியிருக்காங்க, பட் ரொம்ப ஹாரர்லாம் இருக்காது. ஜஸ்ட் ஒரு லைஸான ஒரு த்ரில் அங்கங்கே இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம இந்த வீக்கில் ஒரு நல்ல காமெடி ஆக்ஷன் கேட்டகிரியில் பார்த்தீங்கன்னா நம்ம த கில்லர்ஸ் கேமோட மூவியும் ப்ரைம் வீடியோ சைட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி தனியாக டெடிகேட்டடான ஒரு வீடியோ கூட நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். IMDbல ரொம்ப கம்மி தான், 5.7, பட் பரவாயில்லன்னு சொல்லுவோம். போன வீக் தான் நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா பேக் இன் ஆக்ஷன் மூவி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவும் இதே மாதிரி கொஞ்சம் காமெடி அண்டு ஸ்பை த்ரில்லரான ஒரு யூனிவர்ஸ். இதே தான் இதுலேயும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஏன்னா நம்ம பட்டிஸ்டா வந்து கொஞ்சம் ஒரு அசாசினான ஒரு கேரக்டரு. அண்ட் அவரே வந்து தானே சாவடிக்கிறதுக்காக ஒரு கான்ட்ராக்ட் ஆட்டம் சைன் பண்ணுறாரு. அது எதுக்கு அண்ட் ஃபைனலி அதுலேருந்து ஏன் அவர் வெளியே வந்தார் அண்ட் அவரை சாவடிக்கிற நிறைய அசாசின்ஸ் வந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஆக்ஷன் பேக்காக செம்மையாக காமிச்சிட்டாங்க. பட் என்ன இருந்தாலும் எனக்கு வந்து ஆஸ் எ என்டர்டெயின்மெண்ட் வைஸில் பார்க்கும்போது இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் என்ஜாய் பண்ணி தான் பார்த்தேன். அண்டு தமிழ் டப் குவாலிட்டியெல்லாம் சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. அதனால கண்டிப்பாக இந்த படம் ஆஸ் எ ஆக்ஷன் லவர்ஸாக இருந்தீங்கன்னா ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இந்த வீக்கெண்ட் நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். அண்டு நிறைய பேர் ப்ரோ ஃபேமிலியாக பார்க்கலாம், லைட்டாக அந்தந்த விஷுவல்ஸ் கொஞ்சம் அங்கங்கே வருமா, ஸோ ஃபேமிலியாக பார்க்க முடியாது. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம டார்க்குன்னு சொல்லிட்டு 2004 ரிலீஸ் ஆன மூவி. IMDbலாம் ரொம்ப கம்மி, 4.1 தான். எனக்கு கொஞ்சம் லோ பட்ஜெட்டான ஒரு மூவி தான். அண்ட் இப்போதைக்கு நம்ம டிஸ்கவரி தமிழ் சேனல் சைட்லேருந்து தான் ரிலீஸும் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட கோர் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா எல்லாம் கொஞ்சம் கிளாசிக்கலான ஹாலிவுட் ஸ்டைலில் இருக்கும். இந்த மாதிரி பைக் ரேசர்ஸ்ன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு மெம்பர்ஸ் இருப்பாங்க. அண்ட் இதில் நம்ம ஹீரோ வந்து இன்னொரு பைக் கேங் லீடர்ஸ் வந்து யாரையும் சாவச்சிட்ட மாதிரியும் அண்ட் இப்போது அவங்க 2 கேங்குள்ள பிரச்சனை ஒன்று போயிட்டு இருக்கும். நம்ம ஹீரோ எந்த தப்பும் பண்ணதில்லன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் வந்து ப்ரூஃப் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பார். பட் அங்கே இருக்க கேங் மெம்பர்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோவை சாவடிக்கிறாங்க வந்துகிட்டே இருப்பாங்க. அண்ட் இது எல்லாமே எங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ரேசிங்காக வந்துட்டு இருக்கும். ஸோ அதுதான் பேசிக்லி சிம்பிளான ஒரு கான்செப்ட். ஆனால் இன்கேஸ் உங்களுக்கு கிளாசிக்கலான ஒரு மூவி பார்க்கணுன்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம்.
அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம சோலோ லெவலிங்கோட சீசன் 2 இப்போ நம்ம தமிழ் டப்டோட ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலி Jan 26லேருந்து தான் ஒரு நாள் முன்னாடியே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ நம்ம Crunchyroll ஆப்லேருந்து தான் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்கும். சீசன் 2 ஆல்ரெடி இந்த Jan மந்த் ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வீக்லி ஒரு எபிசோடாக தான் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த பேஸில் தான் வரும். அண்ட் அதே மாதிரி தான் நம்ம தமிழ் டப்டும் பார்த்தீங்கன்னா வீக்லி ஒரு எபிசோடாக தான் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ இன்கேஸ் இன்னும் நீங்கள் சீசன் 1 பார்க்கலன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் சீசன் 1 ஃபுல்லாக முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சீசன் 2 பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா ஸ்டோரி வைஸ்லேருந்து விஷுவல்ஸ் எல்லாமே இந்த அனிமேல பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு ஹைப்பு கிரியேட் ஆயிரும். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதுதான் இப்போதைக்கு நம்ம ரீசெண்டாக ரிலீஸ் ஆன எல்லாம் தமிழ் டப்டான மூவிஸ். அண்ட் நம்ம டிஸ்கவரி தமிழ் சேனல் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளாஷோட சீசன் 2வும் நல்லபடியாக எல்லாத்தையும் தமிழ் டப்டோட அவங்க முடிச்சிட்டாங்க. ஸோ இன்கேஸ் ஒரே ஸ்டெச்சில் நீங்கள் எல்லாமே பார்க்கலான்னு வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துடலாம். அண்ட் அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு நம்ம ஆரோட சீசன் 2ஓட ப்ராஜெக்ட் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பை த வே இன்றைக்கி ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே மறக்காமல் லைக்கும் பண்ணிடுங்க. அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய ரீசெண்டான தமிழ் டப்டான மூவிஸ்க்காக நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டுருங்க. ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் Play Tamil Dub. See you in the next video. Bye guys.